ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ராகு கேது பயிற்சி பற்றி சொல்ல போகிறோம். ராகு கேது பயிற்சி அதாவது பலன்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இப்பொழுது நாம் ராகு கேதுக்களை பற்றி நம்ம பேச போகிறோம். ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதாவது மொத்தம் 9 பிளானட்டில் இந்த 7 பிளானட்டை நேர்கதியில் பயணம் செல்கிறது. இந்த 2 ராகுவும் கேதுவும் ஆன்டி கிளாக்வைஸில் தான் பயணம், அதாவது வக்ர நிலையில் பயணம் செய்து பலனை தருகிறது. எல்லா கிரகங்களை விட இந்த ராகு கேதுக்கு ரொம்ப வலிமை அதிகங்க. சூரியன் இருக்கிறதுலையே சனி, சூரியன், குரு இதெல்லாம் இதைத்தான் பெரிய கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள். இந்த ஆண்டு கிரகங்கள் இந்த சனி பார்த்திங்கன்னா சனியை காட்டிலும், அப்புறம் மாத கிரகங்களான சூரியன் அதை காட்டிலும் வலிமை. எல்லாம் ராகு கேது நிகழும் பொழுது தோஷம் ஏற்பட்டு விடுகிறது. இப்போ ராகு கேது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்துகிறது. ஒருவருக்கு ராகு கேது பிடியில் இருந்து விட்டால் ஐயோ சர்ப்பதோஷம் அப்படின்றாங்க. அதுவும் குறிப்பாக லக்னத்தில் ராகுவோ ராசியில் ராகுவோ இல்லை இருந்தால் 7ஆம் இடத்துக்கு கேது போயிடுவார். அப்போது 2ஆம் இடத்துலையும் ராகு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகு கேது தோஷம் என்பது மிகவும் பிரச்சனைக்குரிய ஒரு நிலையாக இருக்கிறது. இந்த 32 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராகு கேதுக்கள் பிடியில் எல்லா கிரகங்களும் இருந்துச்சின்னு சொன்னால் பிறப்பு ஜாதகத்தில் அப்போ அவங்கள பெருசாக ஃபங்க்ஷன் பண்ண விடாது. 32 வயசு வரைக்கும் அவங்களுக்கு காலசர்ப்ப தோஷம். என்ன தான் யோகமான திசை நடந்தாலும் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. அந்த 32 வயசுக்கு மேலே தான் அவர் பேரை சொன்னீங்கன்னாவே அவருக்கு படிப்படியாக அவருக்கு வளர்ச்சி கிடைக்கும், அவருக்கு படிப்படியாக எல்லாமே கிடைக்கக்கூடிய நிலை. 32 வயசுக்கு மேலே தான் அது காலசர்ப்ப தோஷம் என்பது காலசர்ப்ப யோகமாக மாறுகிறது. இப்போ இந்த ராகு கேதுக்களுக்கு அவ்வளவு ஒரு வலிமை. ஏன்னா சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இப்போ ஏற்பட்டுருது இல்லையா? அப்போ கிரகணத்தில் பிறந்து நிலை இருக்கும் பொழுது இன்னும் பிரச்சனைகள் அதிகம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த எல்லா கிரகத்தை விட இந்த ராகு கேதுக்கள் சூட்சமமான கிரகங்கள், சாயா கிரகங்கள். அதனுடைய பலனுக்கு சொல்கிறதுங்கிறது, அதாவது நிழல் கிரகங்கள் இல்லை. எத்தனைக்கு நம்ம சரியாக பலனை சொன்னாலும் அது பலன் மிஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு இந்த ராகு கேதுனுடைய வலிமை ரொம்ப அதிகமானது அப்படின்னு சொல்கிறோம். அது பார்வை 3-11 பார்வை உடையது. 3ஆம் இடம் தான் இருக்கும் இடத்துலேருந்து 3ஆம் இடம் 11ஆம் இடத்தை பார்க்குது ராகு கேதுக்கள். அதுவும் ராகுவாவது பிரம்மாண்ட நாயகன்னு பேர். ராகுக்கு பிரச்சனையான இடம் அப்படின்னு சில இடங்கள் இருக்குது ராகு கேதுக்களுக்கு. அது வலிமையான இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது ராகு கேதுக்கள் அருமையான பலனை கொடுக்கும். ஒரு பிறப்பு ஜாதகத்தில் 3, 6, 11 ராகு கேதுக்கள் அமைந்து விட்டால் அது யோகமான ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். அதுவே அதை மற்ற இடத்துகளில் இருக்கும் பொழுது ராகு கேதுக்களுடைய நிலை ரொம்ப மோசமான ஒரு நிலை. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னு பார்த்தா ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் கிடையாது. எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீட்டினுடைய வேலையை தான் ஒரு ஏஜென்சி மாதிரி ஒரு வேலையை செய்யக்கூடிய நிலை. இப்போ உதாரணமாக இப்போ ராகு எங்கே அமர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமர்ந்த வீட்டு கிரகம் உச்சமடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் அப்போ ராகு கேது வலிமை அதிகமாகிறது, சாணபலம் கூடுகிறது, வலிமை அதிகமாகிறது. ஸோ ராகு கேதுக்களுக்கு கொஞ்சம் சூட்சமான சில எத்தனை விதிகளை நம்ம கையில் எடுத்து பலனை சொன்னாலும் அது கொஞ்சம் பிரேக் ஆகி போயிடும். அந்த அளவுக்கு இந்த ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக பலன் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டிய நிலை. இப்போ இந்த ராகு கேதுக்களுடைய வலிமை மற்ற கிரகங்களை விட அதிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உதாரணமாக
வந்து ஒரு மேஷத்தில் ராகு இருக்குது, மேஷத்தில் செவ்வாயே இருக்கான்னு சொன்னால், செவ்வாய்க்கு அது ஆட்சி வீடாக இருந்தாலும் செவ்வாயை காட்டிலும் அந்த ராகுக்கு அங்கே வலிமை கூடுகிறது என்று சொல்லலாம். அப்படி ஒரு நிலை ராகுக்கு இருக்கிறது. இப்படி ராகு கேதுக்கள் பிறப்பு ஜாதகம் மட்டுமல்ல, கோச்சார ரீதியாக 1.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செஞ்சு பலனை தராங்க. அப்போ 1.5 ஆண்டு காலத்திற்கு ராகு கேதுக்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யுமா, இல்லை பாடாப்படுத்துமா, இல்லை நியூட்ரலாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம பலனை விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த ராகுவுக்கு பெரும்பாலும் துர்க்கையை வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால், அதாவது ராகு வந்து சரியில்லாத இடங்களில் அமர்ந்தால் துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். அதனால் வரக்கூடிய பலன் கொஞ்சம் விகிதாச்சாரம் குறையும். அதே போல் கேதுவுக்கு நீங்கள் வந்து பிள்ளையாரை வழிபாடு செய்தீர்கள்னு சொன்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் தீட்சண்யம் குறையக்கூடிய, தீய பலன்கள் விகிதாச்சாரம் குறையும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி பொது பலன் இந்த 1.5 ஆண்டு காலம் இப்பொழுது ஒவ்வொரு ராசியிலும் இருக்க போகிறது. இப்போ பாருங்கள், மீனத்தில் இருக்கும் ராகு இப்போது உங்களுக்கு எங்கே வந்திருக்கார் அப்படின்னா கும்பத்துக்கு வந்திருக்கிறார். கும்பம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷனுக்கு 11வது இடம். இந்த ராகு பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு கும்பத்தில் கேதுன்னா, ராகுன்னு சொன்னால் கேது வந்து சிம்மத்தில் உட்காருவார். அப்போது ஒரு கிரகம் பாசிட்டிவாக இருந்தால் ஒரு கிரகம் நெகட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, கிரகங்களுடைய சஞ்சார நிலையை நம்ம 1.5 ஆண்டு காலம் அங்கே இருக்கிற பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை தரப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. மேஷராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மேஷராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சிகள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? இப்போது 1.5 ஆண்டு வருஷங்க இது இப்போ பலனை கொடுக்க போகிறது. இப்போது ஆக்சுவலாக இது நாள் வரைக்கும் ராகு வந்து 12ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 12ஆம் இடம் என்பது உங்களுக்கு அதுவே ஓரளவுக்கு வெளிநாடு அழைச்சிட்டு போச்சு, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தது, அந்நிய பொருளாதாரத்தை ஈட்டினீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது. ஆனால் இப்போ 11ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. இன்னும் அதாவது ராகு நல்லது செஞ்சுது உங்களுக்கு, இருந்தாலும் அதை விட இப்போ ரெட்டிப்பு நல்லது செய்யக்கூடிய நிலையில் ராகு பயிற்சி அமைந்திருக்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு கோச்சார ரீதியாக வரும்பொழுது நல்ல சூப்பரான பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ 11ஆம் இடத்தில் எந்த ஒரு கிரகமும் இருந்தாலும் அற்புதமான பலனை தருங்கிறது ஜோதிட விதியும் கூட. இப்போ 11ஆம் இடம் சூப்பராகி போகுதுங்களா, லாபஸ்தானத்தும் ஆயிடுது, எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. அப்போது உங்களுக்கு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடத்தில் ராகு இருப்பது அற்புதமான பலன்கள். அவர் எந்த வீட்டு வேலையை செய்ய போகிறார்? அவருக்குன்னு சொந்த வீடு கிடையாது, அவருக்கு சனி பகவானுடைய வேலையை எடுத்து செய்யணும். அப்போது இவரை பொறுத்தவரையிலையும் 10ஆம் வீட்டு அதிபதியினுடைய வேலையை 11க்கு செய்யும் பொழுது அப்போ லாபத்தை அதிகமாக்கி தரணும், ரெட்டிப்பு லாபத்தை தரணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராகு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இந்த மேஷ ராசிக்கு ஒரு பொற்காலம். இந்த 1.5 ஆண்டு காலம் ராகு நல்லதையே செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லலாம். அதில் இன்னொரு விசேஷமான ஒரு சந்தோஷமான ஒரு பதிவு என்னன்னு சொன்னால், தகவல் என்னன்னு சொன்னால், குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்தில் இருந்து, இப்போ குரு பயிற்சி ஆச்சு இல்லைங்களா, குரு மிதுனத்திலிருந்து ராகுவை பார்க்க போகிறார். ஓராண்டு காலம் பார்ப்பார். ஏற்கனவே ராகு 11ல் இருக்கிறது, அற்புதமான பலன்கள் வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலை. இன்னும் குரு பார்வையில் இருந்தால் இன்னும் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக இரட்டிப்பு பலன், ஏன்னா மும்மடங்கு பலனை தரக்கூடிய ஒரு நிலையில் இந்த ராகு பகவான். அப்போ ராகு என்னதாங்க செய்வார் மேஷ ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 1.5 ஆண்டு காலமும் நீங்கள் உள்ளூரில் வேலை பார்த்தாலும் சரி, நீங்கள் ஏனோ தானோன்னு வேலை செஞ்சாலும் தொழில் செஞ்சாலும்
அந்த தொழிலில் இரட்டிப்பு லாபத்தை ஏற்படுத்தி தரும். உதாரணமாக நீங்கள் தெருவோரத்தில் ஒரு கடை போட்டிருக்கீங்க, ஏனோ ஒரு வேண்டா வெறுப்பாக செய்கிறீங்க அப்படின்னா கூட பார்த்தா தொழில் சூடு பிடிச்சி நல்ல இரட்டிப்பு லாபத்தை பெற்றுத்தரும். இல்லை வண்டி வாகனங்களை வச்சு காய்கறி இது மாதிரி பழங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு கடமையேன்ற மாதிரி ஒரு வெறுப்போடு செய்கிறீங்க, விருப்பம் இல்லாமல் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா நல்ல சம்பாத்தியம் இருக்கும். இது தாங்க தொழில் விருத்தி அடையும், தொழிலில் அதிக லாபத்தை ஏற்படுத்தும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு என்ன அப்படின்னா பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாம் என்ன சலுகைகள் வேணுமோ அத்தனையும் கிடைக்குங்க. சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். அது உத்தியோகம் பண்ணால் கௌரவம், பதவி உயர்வுனா கௌரவம், புகழ், அந்தஸ்து உயரப்போகிறது, ஊதிய உயர்வும் இருக்க போகிறது. அப்போ சம்பாத்தியம் இருக்குது, சந்தோஷமும் இருக்குது. இப்போ பதவி, சொந்த தொழில் எதுவாக இருந்த போதிலும் சிறப்பாக அமையப்போகிறது. ஆனால் எங்களுக்கு 7.5 சனி வந்துடுச்சிங்களே, 7.5 சனியில் இந்த 1.5 ஆண்டு எப்படி இருக்கும்னு நீங்கள் வருத்தப்படுவீங்க. சனி பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கும்பத்தில் இருந்தார். இப்போது ஆண்டு கிரகங்களை மையப்படுத்தி தான் பலனை சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ இந்த 2.5 ஆண்டு காலம் அவர் சுமார் மீனத்தில் இருந்து பலனை கொடுப்பார். நம்ம 1.5 ஆண்டு பலன், ராகு கேது பலன் தான் நம்ம சொல்ல போகிறோம். அப்போ அது வரைக்கும் அவர் 12ல் இருக்கார். அப்படின்னும் பொழுது தொழில் ரீதியாக செலவினங்கள் ஏற்படும், உத்தியோக ரீதியாக செலவினங்கள் ஏற்படும். 12ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் போட்டுருவாங்க. ஒரு இடமா இருப்பீங்க, ஒரு 10 வருஷம் ஒரே இடத்துல வேலை பார்த்துருக்கலாம், இல்லை ஒரு 5 வருஷம் வேலை பார்த்துருக்கலாம். இப்போ தூக்கி உங்களை அதே ஸ்டேட்டு தான், டிஸ்ட்ரிக்ட் வேலை போட்டுடுறாங்க. அப்படின்னா குடும்பத்தை எடுத்துகிட்டு போக முடியுமா? ஆனால் இப்போ நல்லது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏன்னா ராகுவனுடைய நிலையால் உங்களுக்கு அந்த கிடைச்ச ட்ரான்ஸ்ஃபரு உங்களுக்கு லாபமாக தான் இருக்கும், நல்ல இடமா இருக்கும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அதே போல் நீங்கள் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த தொழில் ஒரு 10 வருஷமாக ஒரு இடத்துல பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தொழிலை அந்த இடத்துக்காருங்க எனக்கு இடம் வேணுங்க, நீங்கள் கடையை மாற்றிங்க, வேறு இடத்துக்கு தொழிலை பண்ணிங்கன்னுவாங்க. நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க? வேறு இடத்துக்கு மாற்றுவீங்க. மாற்றினா என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயம் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் இடம் கிடச்சிடும், அங்கே போய் தொழிலை பண்ணுவீங்க. தொழில் நல்ல ரெட்டிப்பு லாபம் வரும். அது இதெல்லாம் தொழில், அந்த தொழில் ஸ்தானாதிபதி 12க்கு போகிறது இதுதான். இந்த 12ஆம் இடம் இருக்குதுன்னு சொன்னால் தொழிலால் பிரச்சனை ஏற்படும், சங்கடங்கள் ஏற்படும், இடம் மாறுதல் இருக்கும், இடமாற்றம், உத்தியோகத்தில் இடமாற்றம் இருக்கும், தொழிலில் இடத்த மாற்ற வேண்டிய சூழ்நிலை, ஒரு சில தொழிலையே மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த தொழில் சரியாக போகல, ஒரே இதுவாக இருக்குது, லாபம் பெருசாக எதிர்பார்க்க முடியல, தொழில் வேலை தொழிலை மாற்றிக்கலாம் அப்படின்னு வேலை தொழில் மாற்றிக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும். அப்போ மாற்றினீங்கன்னா அப்போது சரியாக வருமானா சரியாக வரும். இப்போ இந்த ராகுவனுடைய நிலையால் உங்களுக்கு இந்த தொழில் ரீதியாக நீங்கள் 1.5 ஆண்டு காலம் இந்த ராசி அன்பர்கள் ஜெயிக்கக்கூடிய காலமே அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் 12ல் இருக்கார், அது இருந்துட்டு போட்டோம், அவருடைய பலனை அவர் செய்வார். அப்போது 10க்குடையவன் 12ல் இருக்கார்னு சொன்னால் தொழில் ரீதியாக செலவினங்கள், இடமாற்றங்கள் இப்படி ஏதாவது கண்டிப்பாக வரும். அப்போ தொழில் புதுசாக ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ தொழில் செலவு தானே, இல்லை தொழிலை மாற்றுறீங்கன்னு சொன்னால் அதுவும் செலவு தானே, இல்லை தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம். அந்த 1.5 ஆண்டு காலம் சிறப்பாக தொழில் நடக்க போகுது, லாபத்தை ஈட்டி தரப்போகுது, குபேர அந்தஸ்து, கோடீஸ்வர அந்தஸ்தை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் அப்போது இன்புட் இருந்தால் தானே அவுட்புட் கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக லாபம் கிடைக்க போகுது, தொழில் வளர்ச்சி அடைய போகுது, தொழிலையே மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, ராகுவை பற்றி சொல்லிட்டீங்க. இப்போ கேது அதனுடைய நிலை என்ன? இப்போது கேது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு மேஷத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்தார், நல்லதே செஞ்சார், எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது கெட்ட கிரகம் கெட்ட இடத்துல உட்காந்தா கெட்டவன் கெட்டில் கெட்டிடம் ராஜயோகன்ற மாதிரி ராஜயோகம் வேண்டாம், ஒரு கெடுபலன் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு இந்த கேது வந்துடுறார். இந்த 5ஆம் இடம் கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பலன் அப்படின்னா 5ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம்.
ராகு இருக்கிற இடத்த பிரம்மாண்டத்தை பண்ணுவார், கேது இருக்கிற இடத்த சுருக்குவார் அப்படின்னு சொல்லணும். அப்படி இருக்கும் பொழுது தொழில் ரீதியாக, அதாவது பூர்வீகத்தில் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். பூர்வீகத்தில் சொத்து பத்து வாங்கி போட்டிருப்பீங்க, அதில் ஏதாவது லிட்டிகேஷன் வரும், பிரச்சனைகள் வரும், எச்சரிக்கை வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் எதிர்ப்புகள் கிளம்பும். எல்லாம் 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வீகத்தில் பிரச்சனை, ஏன் உங்களுக்கே சந்தோஷமே இருக்காது. 7 சனி நடக்குது ஒரு பக்கம், என்ன பண்ண போதோ அப்படிங்கிற ஒரு டார்ச்சர், ஒரு பிரச்சனை, இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு சந்தோஷம்ன்றதே துளி கூட இருக்காது. இந்த சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன் போன்ற பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் இருக்கணும். ஆனால் இதில் பாருங்கள், இந்த 1.5 ஆண்டு காலம், இதில் குரு ஓராண்டு காலம் சூப்பராக உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்க போகிறார். குரு பார்வை கோடி நன்மையை தரப்போகுது. ஸோ ராகுவை பொறுத்தவரையிலையும் பிரம்மாண்ட நாயகன் நல்லதே செய்ய போகிறார். கேது கொஞ்சம் 5ஆம் இடத்துல பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள், கேட்குற இடத்துல சீட்டு கிடைக்காது, இல்லை கிடைச்சாலும் சரியாக படிக்க முடியாது, அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லை பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை வரும். மற்றபடி ராகுவால் நன்மைகள், கேதுவால் தீமை ஓரளவுக்கு இருந்தாலும் நீங்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு பயப்படவே வேண்டாம். நீங்கள் கேதுவுக்கு கீழ்ப்பரம்பல்லும் போங்க. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் பிள்ளையாரை கெட்டியமாக பிடிச்சிங்க, வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நிச்சயமாக மேஷராசிக்கு ராகு கேது பேச்சு ஒரு மேன்மையான ஒரு காலமே இந்த 1.5 ஆண்டு காலம் என்று சொன்னால் மிகையாகாது. நன்றி, வாழ்க வளமுடன். ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ரிஷப ராசிக்கு ராகு கேது பயிற்சியால் நன்மையா தீமையா? இது நாள் வரைக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடத்தில் ராகு இருந்து அமோகமான பலனை எதிர்பார்த்தீங்க, கிடைச்சது. நல்ல லாபம் கிடைச்சது. தொழிலில், உத்தியோகத்தில் நன்மைகள் நடந்தது. பண வரவு அதிகரித்தது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துனீங்க. நல்ல பணம் அது வந்துச்சின்னு சொன்னால் இப்போ நிறைய தங்கம் இது போல் பொருட்களை வாங்கினீங்க, இடம் வாங்கினீங்க, பூமி வாங்கினீங்க. இப்படி நன்மைகள் நடந்தது அதிகமாக அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ராகுவானவர் இப்போ 10ஆம் இடத்துக்கு போயிட்டார, இது நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது 10ஆம் இடத்துல காலியாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு நிலை இருக்குது ஜோதிடத்தில். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். அந்த பாவி கூட இல்லைன்னா பாம்பு இருந்தால் கூட ஓகே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 10ஆம் இடத்துல ராகு இருக்கார் அப்படின்னு சொன்னால், அப்போ ராகு சொந்த வீடு கிடையாது. அப்போது சனி பகவானுடைய வேலையை எடுத்து செய்ய போகிறார். ஆனால் சனி பகவான் உங்களுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் மீனத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். இப்போது இந்த ராகு கேது பயிற்சி 1.5 ஆண்டு கால பலன், சனி பயிற்சி சனி பலன் 2.5 ஆண்டு பலன், இந்த குரு பகவான் ஓராண்டு பலன். இப்போ அந்த ஆண்டு கிரகங்களை மையப்படுத்தி தான் நம்ம பலனை உள்வாங்கி சொல்ல வேண்டி இருக்குது. இப்போ ராகுன்னா ராகு மட்டுமே 12 கட்டத்தில் ராகு கேது மட்டுமே அவங்களுடைய ஒரு ஆட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. மற்ற கிரகங்களுடைய செல்வாக்கம் இருக்குது, அதனுடைய ஆளுமையும் இருக்குது இல்லையா? அப்போ அப்படி பார்க்கும்பொழுது இந்த 10ஆம் இடம் பிரம்மாண்ட நாயகன்னு பேர் ராகுவுக்கு. அப்போ இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார். இப்போ தொழில் பண்ணுறீங்க, தொழிலை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துவோம். கடனை வாங்கி வங்கிகள் மூலமாகவோ, இல்லை அரசின் மூலமாகவோ, இல்லை தனியார் துறை மூலமாகவோ கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் வரும். நீங்கள் சிவனேன்னு இருந்தாலும் வரக்கூடிய வாடிக்கையாளர் உங்களுக்கு உசுப்பேற்று விடுவாங்க. என்னப்பா சும்மா இப்படியே வச்சுன்னு இருக்க கடையை, நான் காசு தரேன், நீ கொஞ்சம் இன்னும் ஷைன் பண்ணு, கடையை கொஞ்சம் பெருசு பண்ணு அப்படின்பாங்க. கொடுப்பாங்க, கேட்குற இடத்துலாம் காசு கிடைக்கும். அப்போது இன்புட்டு இருக்குன்னெல்லாம் எல்லா காசையும் வாங்கி நீங்கள் தொழிலில் போட்டிங்கன்னா இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்க தானே கிடைக்கும். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ 10ல் ராகு இருந்தார்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படும்.
தொழில் வளர்ச்சி மாத்திரம் இல்லை, இப்போ அந்நிய வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக போகலாம். வெளிநாட்டில் போய் உயர்கல்வி படிக்கணும், இல்லை உத்தியோகத்துக்கு போகணும், இல்லை சொந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க. டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த ராகு பொறுத்தவரையும் 10ல் இருக்கிறது யோகம்தான். நல்லது செய்வார வழி அவரால் கெடு பலன் நிச்சயமாக இல்லை. இந்த சைமல்டேனியஸாக இந்த ராகு 1.5 வருஷம் இருக்கும்பொழுது இந்த 2.5 வருஷம் மீனத்தில் சனி இருப்பார். அப்போ அவரை பொறுத்தவரையும் லாபத்தில் இருக்கார். அப்படின்னா 10க்குடையவன் 11ல் இருந்தால் என்னங்க, சூப்பர். 11ல் எந்த ஒரு கிரகமும் இருந்தாலும் அற்புதமான பலன்களை வாரி வழங்கும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ 11ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு வாரி வழங்குவதில் அவருக்கு நிகர் அவர் தான். சூப்பர். அப்போ ராகுக்கு இது பேச்சில் ராகு சூப்பரான பலனை தரப்போகிறார். சனி பகவானும் உங்களுக்கு அருமையான பலனை தரப்போகிறார். குரு பாருங்கள், அது ஓராண்டு பலன்தான். அந்த ஓராண்டு ஒரு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் தனகாரகன் வந்து அமர்கிறார். அப்போ தன பிராப்தி உண்டு, பொருளாதார மேன்மை உண்டு, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக உண்டு, உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை உண்டு. சரி, வாட் அபவுட் கேது? கேது பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதாவது ராகு கேதுக்கள் பயிற்சினாலே ஒரு கிரகம் சாதகமாக இருந்தால் ஒரு கிரகம் பாதகம் ஆகிடும். அப்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகு ஃபேவரபுளாக இருக்காருன்னு சொன்னால் இந்த கேது வந்து அன்ஃபேவர். 4ஆம் இடம் என்பது மாத்துருஸ்தானம். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக மாறிடுவாங்க. தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நடக்குதோ இல்லையோ பாதியில் போய் நின்று போய் வண்டி செலவு வைக்கும், மன உளைச்சலை ஏற்படுத்தும். படிக்கிற பிள்ளைங்களும் பார்த்திங்கன்னு சொன்னால் அதிகமான இன்புட், அதிக முயற்சி தேவைப்படுகிறது. ரொம்ப சிரமத்தோடு படித்தா தான் பாஸ் செய்ய முடியும் அப்படின்ற நிலை. அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைப்பீங்க, ஒரு மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு. அது ஒரே வாரத்தில் காலி ஆகிடும். அப்போ அடுத்த வாரத்துக்கு வர செலவு எதை எடுத்து செலவு பண்ண முடியும்? இப்படி உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதால உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் அதிகமாகும், பிபி சுகர் ஏறும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இந்த ராகு கேது பயிற்சி இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ராகு யூ காட் ஆல் தி திங்ஸ். சனி பகவான் 11ல் ஃபேவரபுள், குரு 2ல் இருக்கார். அது 1 வருஷம் கிரகம் தான், இருந்தாலும் 1.5 வருஷம் பலனை சொல்கிறோம். அதுக்கப்புறமா அவர் கடகத்துக்கு உச்சத்துக்கு வெளில போயிடுறாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது குரு பார்வை வேறு கோடி நன்மை. கேது ஒன்று தான் உங்களுக்கு அன்ஃபேவராக இருக்கார். இப்போ தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். மற்றபடி 4ஆம் இடம் வீடு வாங்கணும், அதில் ஏதாவது வாஸ்து குற்றம் இருக்கும். திடீர்னு பார்த்து ஒருத்தர் ஜோசியர் வீட்டுக்கு வந்துட்டு இதில் வாஸ்து தோஷம் இருக்குங்க, இந்த வீட்டை கொஞ்சம் டெமாலிஷ் பண்ணுங்கள் இல்லை மாடரேட் பண்ணுங்கன்னுவார். அதை பண்ணணும். இப்படி 4ல் இருக்கும் கேது பகவான் தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்துவார். உங்களுக்கும் உடம்பு முடியாமல் போயிடும். அப்படி ஏதாவது செலவினங்கள் வைக்கும். ஆனால் இந்த ராகு பொறுத்தவரையிலையும் தொழிலை விரிவாக்கம் பண்ணுவதில் அவருக்கு நிகர் அவர் தான். கண்ணு கருத்தமாக இருந்து தொழிலை விரிவாக்கம் பண்ணுவார். அப்போ நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. 10ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கிறதால ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்கள், ஏன் ரிஷப லக்னம் கூட சேர்த்துக்கலாம், அன்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த 1.5 ஆண்டு காலம் பொற்காலம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். யாருமே படித்து முடித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒன்று வேலைக்கு போகணும், அவங்க படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை தொழில் எதாவது ஆரம்பிச்சிங்கன்னா தொழில் சிறப்பாக செல்லும். இப்படி இந்த ராகு கேது பயிற்சியால் இந்த ரிஷப லக்னம் ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பொற்காலமாக அமையப் போகிறது. இந்த கேதுவுக்கு நீங்கள் கீழ்ப்பெரும்பள்ளம் போங்க, நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்க. மற்றபடி அது
சிம்மம் வீடாக இருப்பதால் சிவனையும் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் ஓரளவுக்கு கேதுவால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் குறைய வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஒரு பொற்காலம். உங்கள் காட்டில் மழை, கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய தருணம் என்று சொன்னால் மிகையாகாது. நன்றி. மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி, புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த மிதுன ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருகசீரிஷம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி சாதகமா பாதகமா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னா 18 மாத காலங்கள், அதாவது 1.5 ஆண்டு காலம் ஒரு இந்த ராகுவானவரும் சரி கேதுவானவரும் ஒரு ராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார்கள். அப்போது இந்த ராசிக்கு நல்ல பலனை தருவாரா? இது நாள் வரைக்கும் 10ஆம் இடத்தில் இருந்தார். மீனத்தில் இருந்த கேது ராகு இப்போது கும்பத்துக்கு இடம் மாறி இருக்கார். மீனத்தில் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். தொழிலில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார். தொழிலில் ஒரு விரிவாக்கம் இருந்தது, மாறுதல் இருந்தது. நல்ல சம்பாத்தியத்தை பார்த்தீங்க, காசுக்கு பணத்தை பார்த்தீங்க, அதை வச்சு பொருள் வாங்கினீங்க, இடம் வாங்கினீங்க, நகை வாங்கினீங்க, குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இந்த ராகு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். அப்போது ராகு கேதுக்களுக்கு 3, 6, 11 இருந்தால் தான் நல்ல பலனை தருவாங்க. அப்போது 9ஆம் இடம் நல்ல இடமானா நல்ல இடம் இல்லை. அப்போது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் தடைபடுகிறது. தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா 9ஆம் இடம் சரியில்லாத இடம். ராகு கேது பேச்சு மிதுன ராசிக்கு வேஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்லணும். ஆனால் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, மிதுனத்தில் இருக்கும் குரு பகவான் ஓராண்டு காலம் உங்களுக்கு இந்த ராகுவை பார்க்க போகிறார். அவருக்கு 9ஆம் இடத்திலேயே இருந்த எந்த ஒரு கிரகத்தையும் குரு பார்வை செய்தால் அந்த கிரகம் நல்ல பலனைத்தான் தரணும்னு விதி இருக்கு இல்லையா? அப்போது 9இல் இருக்கும் ராகு பகவான் கெடு பலனை தர முடியாது. மாறாக, அதாவது அசுப பலனை தருவதற்கு பதிலாக சுப பலனை வாரி வழங்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். இந்த ஓராண்டு காலம் குரு மிதுனத்தில் குரு பயிற்சி, இது ஓராண்டு குரு பார்வை இருக்கு இல்லையா ராகுக்கு. அப்போது 9ஆம் இடம் மைனஸுன்னு சொல்ல வேண்டிய இடம் இப்போ ப்ளஸ்ஸுன்னு ஆயிடுச்சு. அப்போ பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா, தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரணும். ஆனால் 1.5 ஆண்டு பலன்னு சொல்கிறோம். இதில் ஓராண்டு பலன் சிறப்பாக இருக்கிறது. தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். தந்தையால் நல்லது நடக்கும். பாக்கிய தடைகள் எதுவும் இல்லை, பாக்கிய நிறைவுகள் இருக்கும். ஆன்மீகத்தில் நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லணும். இந்த ஓராண்டு கடைசி 6 மாதம் அப்படின்னா ஒரு குரு இடம் பெயர்ந்து கடகத்துக்கு போயிடுவார். அப்போ குரு பார்வை இருக்காது. அப்போ கடைசி 6 மாதம் தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை. தந்தைக்கு தொழிலில் பின்னடைவு ஏற்படும். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும். பாக்கிய தடைகள் ஏற்படுகிறது. அப்போ நீங்கள் வெளியூர் வெளிநாடு சுற்றுலா போகணுன்னாக்கா பார்த்து போகணும், எச்சரிக்கையாக போகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொடுத்துடும். இப்போ குரு இருக்கிறதால இந்த ராகு உங்களுக்கு சாதகமாகி விடுகிறது. ஓராண்டு சாதகத்தன்மை பெறுகிறது. சரி, இந்த ராகு 1.5 வருஷம் இருக்கிறார், 1.5 வருஷம் பலனை தரும். சனி எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 9க்கு ராகுக்கு வீடு கொடுத்த சனி இப்போ 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இப்போ 10ஆம் இடத்துக்கு சனி வந்துட்டால் அதுக்கு ஒரு பலன் இருக்கு இல்லையா? மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப உழைக்கணும்.
வேளாண்மைக்கே இருக்க முடியாது, அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. ஒரு 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணும், இதுதான் உண்மை. ரெண்டாவது, தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவார். தொழில் ஏதோ ஏனோ தானோன்னு ஏதோ பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த தொழிலை தூக்கி போட்டு வேறு தொழிலை மாற்றலாம். இல்லை டெம்பரரி போஸ்ட்டில் இருப்பீங்க, அவங்களுக்கு பர்மனெண்ட்டு அவங்களுடைய கேரக்டர் வைஸ் ரொம்ப திருப்தியாகி நிர்வாகம் உங்களுக்கு நல்ல பர்மனெண்ட்டாக ஒரு சொல்யூஷன், பர்மனெண்ட் போஸ்டிங் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. அதாவது ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும். தொழிலில் ஸ்திரத்தன்மையை ஏற்பட்டு இன்புட்டு அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு 8 ஹவர்ன்றது 12 ஹவர் வேலை பார்க்குறீங்கன்னா அப்போ அதுக்கு தகுந்த இன்புட்டுக்கு தகுந்த அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கும்ல. அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகம் பார்த்தாலும் சரி, அப்போ அதுக்கு தகுந்த ரெமுனரேஷன் இருக்கு இல்லையா. இப்போ ஒன்றும் பயப்பட வேண்டாம், வருமானம் வரும். இந்த ஜென்மத்தில் ராகு இருக்கார் இந்த ஓராண்டு அப்படின்னும்பொழுது கரெக்டாக பாருங்கள். ஜென்மம் அப்படின்னும்பொழுது கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பிரச்சனைகளை ஜென்ம குரு வந்து தான் வனவாசம் போனார் ராமரேன்னும்பொழுது, இப்போது இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள், மிதுன அன்பர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். ஆனால் குரு பார்வை கோடி நன்மையை தருகிறது. குரு ராகுவை பார்க்க போய் தான் 9ஆம் வீட்டை பார்க்க போய் தான் ஓரளவுக்கு ராகுவால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் உங்களுக்கு இல்லாமல் மாறுபட்டு சுப பலன்களை பார்க்க போகிறீர்கள். சரி, ராகு கேது பேச்சில் பாட்டை போட்டு கேது எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல கேது இருக்கார். சூப்பருங்க. கேது பொறுத்தவரையிலையும் 3ஆம் இடத்துல இருக்காருன்னு சொன்னால் 3, 6, 11 ராகு கேதுக்கள் இருந்தால் அற்புதமான பலன்களை கிரகங்கள் வாரி வழங்கும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ 3ஆம் இடத்து கேது நிச்சயமாக உங்களுக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதை செவ்வனே செஞ்சு நல்ல அருமையாக சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழில் ரீதியாக ஒரு மாறுதலை ஏற்படுத்தி சம்பாத்தியத்தை உருவாக்கி தரும். உத்தியோக ரீதியாக ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், இதெல்லாம் தகுதி தராதரம், இதெல்லாம் வந்து உங்களுடைய திறமையுடைய அனுமானத்தின் மூலம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான பலன்களை பார்க்க போகிறீர்கள். இல்லை 3ல் கேது இருந்தால் என்ன ஒரு நிலை அப்படின்னா, இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேதுவானவர் சுப பலனை வாரி வழங்கக்கூடிய தன்மை. அதாவது ராகு நெகட்டிவ்னால் இப்போ கேது பாசிட்டிவ் ஆகிட்டார், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு இந்த 7ஆம் இடத்தை மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார், ராகுவும் பார்க்குறார். அதனால் இந்த ஓராண்டு காலம் குரு பார்வை பெற்ற ராகு பார்வை இருக்குன்னு சொன்னால் அப்போ 7ஆம் இடம் சிறப்பாகிறது. திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரப்போகிறது. கூட்டு தொழில் சிறந்து விளங்கப் போகிறது. கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கப் போகிறது. பேரு புகழ் அந்தஸ்து சமூகத்தில் உயர்வடையப் போகிறது. ஸோ இந்த கேது பகவான், குரு பகவான், சனி பகவான், இந்த 3 கிரகங்களும் சிறப்பாக இருக்குது. ராகு இந்த ஓராண்டு காலம் குரு பார்வையில் இருப்பதால் மிக மிக நன்மை செய்வார். கடைசி ஒரு 6 மாத காலம் குரு பார்வை இல்லாத பொழுது 9இல் ராகு சில பிரச்சனைகளை தரக்கூடிய நிலையில் இருப்பதால் அந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கேது பகவான் நல்லதையே செய்ய போகிறார். சனி பகவான் அதிகப்படியான உழைப்பை உங்கள்கிட்ட இருந்து சுரண்ட போகிறார், வாங்க போகிறார். உழைப்பை வாங்கி உங்களுக்கு அதுக்கு தகுந்த ஒரு வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய நிலையை அவர் தரப்போகிறார். மற்றபடி உங்களுக்கு பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு, இந்த 1.5 ஆண்டு காலம் ராகு கேது பயிற்சி சிறப்பாக இருக்க போகிறது. குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் 10இல் சனி பகவான் அதிகப்படியான முயற்சி, உழைப்பு,
மற்றபடி 9ல் இருக்கும் ராகுவுக்கு துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த மிதுன லக்னம் மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி ஓரளவுக்கு நன்மைகளை தரத்தான் தரப்போகிறது என்று சொல்லப்போகிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.